இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் திருத்தூத பவுல் திமோத்தியுக்கு எழுதிய முதல் திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். முதலில் திருமுகத்தின் பின்னணி. இந்த திருமுகம் பவுலின் உண்மையான சீடரான திமோத்தியுக்கு கிபி 62 முதல் 64 காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இது ஒரு ஆயர்பணி திருமுகம் என்று அறியப்படுகின்றது. திருமுகம் நோக்கம்: எபேசு சபையில் நிலவிய தவறான போதனைகளை தடுக்கவும், சபையில் சரியான ஒழுக்க நிலைகளை கற்பிக்கவும், தலைமைத்துவம் பற்றிய தகுதிகளை கற்பிக்கவும், உண்மையான பக்தி வாழ்க்கையை ஊக்குவிக்கவும் இந்த திருமுகமானது எழுதப்பட்டது. இப்பொழுது அதிகாரம் வாரியான விளக்கங்களை பார்ப்போம். முதல் அதிகாரத்தில் பவுல் திமோத்தியுவை ஊக்குவிக்கின்றார். எபேசு சபையில் சில தவறான போதனைகளை பரப்பின. கட்டுக்கதைகள், வீண் விவாதங்கள், மனித சிந்தனைகள் இவையெல்லாம் விசுவாசத்தை குலைத்தன. ஆகையால் பவுல் விளக்குகின்றார், சுத்தமான இதயம், நல்ல மனசாட்சி, மாசற்ற விசுவாசம் இவையிலிருந்து அன்பே உண்மையான வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. பின்னர் இந்த திருமுகத்தில் தன்னுடைய சாட்சியத்தை பகிர்கின்றார். நான் பாவிகளின் பிரதான பாவி, ஆனால் தேவனின் கிருபை என்னை மாற்றியது என்று பவுல் கூறுகின்றார். 2ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தின் வல்லமையை எடுத்துரைக்கின்றார். நாம் எல்லோருக்காகவும் ஜெபிக்க வேண்டும், சிறப்பாக அரசர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று. ஏனெனில் தேவன் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் என்று. மேலும் தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று இப்பகுதியில் விளக்குகின்றார். 3ஆம் அதிகாரத்தில் சபை தலைவர்களின் தகுதியை பற்றி எடுத்துரைக்கின்றார். மூப்பர்கள் நல்ல சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. தலைவர்கள் குடும்பத்தை நன்றாக நடத்துபவர்களாக இருக்க வேண்டும், போதிக்க தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் நாம் அறிகின்றோம், தலைமை என்பது பதவி அல்ல, அது பொறுப்பு என்பதாகும். 4ஆம் அதிகாரத்தில் பவுல் திமோத்தியுவிடம் சொல்கின்றார், யாரும் உன் இளமையை அலட்சியம் செய்யாதபடியும் உன் பேச்சிலும் நடத்திலும் அன்பிலும் விசுவாசத்திலும் தூய்மையிலும் முன்மாதிரியாய் இரு என்று. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுவே நம் எல்லோருக்கும் ஒரு பெரிய அழைப்பாகும். 5ஆம் அதிகாரத்தில் சபை நிர்வாகம் பற்றி பேசுகின்றார். மூப்பர்களை மதிக்க வேண்டும், விதவைகளை கவனிக்க வேண்டும், அனைவரையும் அன்போடு நடத்த வேண்டும் என்று. சபை என்பது ஒரு குடும்பமாகும் என்பதை இந்த பகுதியில் விளக்குகின்றார். 6ஆம் அதிகாரத்தில் பவுல் மிக முக்கியமான எச்சரிக்கையை தருகின்றார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்றது. பணம் தவறல்ல, ஆனால் பேராசை ஆபத்தானது. எனவே உண்மையான செல்வம் என்பது தேவபக்தியிலும் விசுவாசத்திலும் வாழ வேண்டும். இறுதியில் பவுல் சொல்கின்றார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு என்று. அன்பர்களே, திமோத்தி எழுதிய முதல் திருமுகம் வழியாக இன்று நமக்கு கற்பிக்கும் பாடமானது, உண்மையை கடைபிடி, ஜெபத்தில் நிலைத்து நில், சபையை நேசி, முன்மதியோடு வாழு, பேராசை விட்டு விலகு, விசுவாசத்தில் போராடு என்பதாகும். நாமும் திமோத்தியுவுக்கு கொடுத்த அந்த அறிவுரைகளை பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றும் உண்டு. மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதங்களோடு இருப்போம். எல்லா வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.